அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பர்களே, அன்னூர் சேனல்ல கிட்டத்தட்ட 1.5 மாசத்தை தாண்டியாச்சு. கிட்டத்தட்ட 2 மாசம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு. சுத்தமா எந்த விதமான வீடியோக்களும் நம்ம போடாம விட்டுட்டோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, வேலை பளு ரொம்ப அதிகமா இருந்தது. 2வது காரணம் என்ன அப்படின்னா, மத்திய கிழக்குல நடக்கக்கூடிய அந்த போர் சூழ்நிலை, அது உலகத்தையே ரொம்பவும் முக்கியமான ஒரு காலகட்டத்துக்கு இழுத்து கொண்டு போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால அதுல மொத்தமா நம்ம கவனம் திரும்பிட்டதுனால அந்த சூழ்நிலை குறித்து மட்டுமே ஹிஸ்டரி பயணம் சேனல்ல நம்ம தொடர்ந்து அப்டேட் போட்டுக்கிட்டு வந்தோம். இதுவும் ஒரு காரணம். கவனம் முழுக்க முழுக்க மத்திய கிழக்கு அரசியல் இராணுவ சூழ்நிலைகளை பக்கம் மட்டுமே இருந்த ஒரு காரணத்தினால நம்ம அன்னூர் சேனல்ல இந்த எந்த விதமான பதிவுகளும் போட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு. இதுதான் காரணமே தவிர வேற எந்த காரணமும் கிடையாது. இந்த அன்னூர் சேனல் தான் நமக்கு ஹிஸ்டரி பயணத்தை விடவும் ரொம்ப முக்கியமான ஒரு சேனல். காரணம் என்னன்னா, இதுல இறைப்பணி செய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நமக்கு பொருளாதாரத்தை விடவும் நன்மைகள் நமக்கு அதிகமா தேவை அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக ஹிஸ்டரி பயணம் சேனலை விடவும் நம்ம அன்னூர் சேனலுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் எப்பவுமே கொடுப்போம். அதே மாதிரி தான் இப்பவும். இனி முடிந்த அளவு வாரத்துக்கு ஒரு பதிவாவது வர்ற அளவுக்கு நம்ம முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். நம்ம ரொம்ப இதை பத்தி நம்ம பேச வேண்டாம், நம்ம பதிவுக்குள்ள போகலாம். சரி, இந்த பதிவுல நாம என்ன பார்க்க போறோம், தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவரா அல்லது சபிக்கப்பட்டவரா, பைபிளுடைய கண்ணோட்டத்துல, இதுதான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். இது வரைக்கும் பார்க்காத கோணம், கேட்காத செய்திகள், ஆனால் ரொம்பவும் பயன் தரக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக அது இருக்க போகுது. பதிவை ரொம்ப கவனமா இந்த வீடியோவை நீங்க பாருங்க. உங்களுக்கு இன்ஷால்லா நிறைய தகவல்கள் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மூத்த மகனாக நாம் சொல்லக்கூடிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ம எந்த அளவுக்கு மதிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். அதே அளவுக்கு அவருடைய இளைய மகனான இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நாம எந்த அளவுக்கு மதிக்கிறோங்கிறது நமக்கு தெரியும். இதுல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சத்தில் வந்தவர் தான் இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கிட்டத்தட்ட ஒரு 3000 வருட ஆண்டுகால இடைவெளியில் அவர் அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கும் அதிகமான ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வரலாறுல பார்க்க முடிகிறது. சரி, இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, இவரை நாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு பலவிதமான விளக்கங்களை அவங்க கொடுப்பாங்க. பைபிள்ல இருந்தே சில விஷயங்களை சொல்கிறோம் அப்படிங்கிற பேர்ல அதுக்கான விளக்கங்களை அவங்க தனியா கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. உண்மையில பைபிள் என்ன சொல்லுகிறது? பழைய ஏற்பாடுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய, அதாவது ஆப்ரஹாம் அவர்களுடைய மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்கிற இஸ்மாவேல் அவர்களை பற்றி பைபிள் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை டீட்டெயிலா இந்த பதிவுல நாம பார்ப்போம். பொதுவா ஆப்ரஹாம் அவர்களுடைய மகனான இஸ்மாவேலை நாங்கள் மகனாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவருடைய வாரிசாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க இல்லையா? இப்ப பொதுவான ஒரு விஷயத்துக்கு நம்ம வருவோம். அது என்ன அப்படின்னா, மகன்னா யாரு? இந்த சொந்தம், இந்த பந்தம், இது எப்படி உருவாகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். தந்தையுடைய வித்தில் பிறந்த அனைவரும், அதாவது ஆண்கள் அனைவரும் மகன்கள் தான். இதுல யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பெண்ணாக பிறந்திருந்தால் அவர்கள் மகளாக இருப்பார்கள். இவ்வளவுதான் விஷயம். அப்ப அப்படி இருக்கும் பொழுது இதுதான் ஒற்றை வரியில சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, அப்ப ஆப்ரஹாம் அவர்களுடைய வித்திலிருந்து வந்தவர் தான் இஸ்மாவேல் அப்படிங்கிறவர். அவர் மிக நிச்சயமாக அவருடைய மகனாகத்தான் இருக்க முடியும், அவருடைய வாரிசாகத்தான் இருக்க முடியும். பைபிளே அதை சொல்லுது. ஆப்ரஹாம் அவர்களுடைய வித்திலிருந்து வந்தவர் தான் இஸ்மாவேல் அப்படின்னு. இப்படி இருக்கும் பொழுது அவரை நாம் மகனாக ஏற்றுக்கொள்வதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நமக்கு அப்படின்னு சொன்னாக்க, இந்த மனித குலத்துக்கு. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் ஒரு வரைமுறையோடு அவங்க பிறந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது வரைமுறையோடு அப்படின்னு சொன்னா என்ன சொல்றது, திருமண பந்தத்தின் மூலம் குழந்தை பிறந்திருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான விஷயம். திருமணமே செய்யாமல் குழந்தை பிறந்திருந்தால் விபச்சாரத்தின் மூலியமாக பிறந்த குழந்தையாகத்தான் அது கருதப்படும். மகனாகவே இருந்தாலும் அது மிக நிச்சயமாக இந்த சமுதாயத்தால் தற்பொழுதைக்கு இந்த காலகட்டம் எல்லாமே மாறிடுச்சு அப்படிங்கிறதுனால அங்கீகரிக்குது. ஆனால் இறைவனால் இது அங்கீகரிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம தெளிவாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். அப்ப ஆப்ரஹாம் அவர்களுக்கு பிறந்த மகனாக கருதப்படக்கூடிய இஸ்மாவேல் அவர்கள்
வரைமுறை தாண்டி பிறந்தாரா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பைபிள் அது என்ன சொல்லுதுங்கிறத நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஆதி ஆகமத்துல ஆபிரகாம் அவர்களுடைய வரலாறு உண்மையான வரலாறு இருக்கிறது அப்படின்னு கிறிஸ்தவர்கள் சொல்றத நம்ம வந்து பார்ப்போம். உண்மையிலேயே கிறிஸ்தவர்கள் சொல்ற அளவுக்கு அதுல வரலாறு உண்மைப்படுத்தப்பட்டிருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பல விஷயங்கள் அதுல இருந்து நமக்கு வந்து கிடைக்குது. என்ன அப்படின்னா அதுல வந்து ஆபிரகாம் அவர்களுக்கு கர்த்தர் வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். நான் வந்து வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் போல உன்னுடைய சந்ததிகளை வந்து பல்கி பெருக செய்வேன். அந்த சந்ததிகள் எல்லா இடங்கள்லயும் பல்கி பெருகி அவர்கள் வந்து ராஜ்யத்தையே செய்வார்கள் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வாக்குறுதி ஆபிரகாமுக்கு கர்த்தரால கொடுக்கப்படுது. அப்ப இப்படி ஒரு வாக்குறுதி கொடுக்கப்படும் பொழுது அங்க ஒரு சிக்கல் நிலவுது. என்ன அப்படின்னா ஆபிரகாம் ஏற்கனவே கொஞ்சம் வயதான ஒரு மனிதராக பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய மனைவியான சாராள் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கர்த்தருடைய வாக்குறுதியை ஆபிரகாம் சொல்லும் பொழுது பல நாள் காத்திருக்காங்க தனக்கு வந்து பிள்ளை பிறக்கும். ஏன்னா ரொம்ப நாளா இவர்கள் வந்து திருமண வாழ்க்கையில் இருந்தாலும் கூட இவர்களுக்கு வந்து பிள்ளை கிடைக்கல. அது ஒரு மிகப்பெரிய சோதனையாக அவங்களுக்கு வந்து இருந்திருந்தது. அப்ப சாராள் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பொறுத்து பாக்குறாங்க தனக்கு பிள்ளை பேர் உண்டாகாது அப்படிங்கிற ஒரு 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 அவநம்பிக்கைக்குள்ள அவங்க வந்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆபிரகாம் அவர்களை கூப்பிட்டு சொல்றாங்க, எனக்கு இதுக்கு மேல பிள்ளை பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை. கர்த்தர் என்னுடைய அந்த கர்ப்பப்பையோடைய வாசலையே அடைச்சிட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆகையினால என்னுடைய அடிமை பெண் எகிப்து நாட்டை சேர்ந்தவங்க, அவங்க பேர் வந்து ஆகார், அவங்களோட நீங்க வந்து சேருங்க. அவங்க மூலியமா கர்த்தர் வந்து எனக்கு ஒரு பிள்ளைய தருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு வந்து ஆபிரகாம் செவி கொடுத்தார் அப்படின்னு வருது. அப்ப இது மூலியமாக இஸ்மாவேல் அவர்கள் பிறந்தார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்ப இந்த நிலையில தான் இஸ்மாவேல் அவர்கள் பிறக்கிறார்கள் அப்படின்னு வந்து பைபிளும் சொல்லுது. இப்ப நமக்கு இங்க வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம், கேள்வி, சந்தேகம் எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஆபிரகாம் அவர்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்த பிறகுதான் இப்படி ஒரு சம்பவமே அந்த இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் இந்த இடத்துல நாம கூர்ந்து கவனிக்கணும். ஒரு தேவனால், அதாவது இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதர், அதுவும் உலகத்திலேயே சிறந்த படைப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இப்படிப்பட்ட ஒரு நிலையை எடுக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா முதல்ல அவருக்கு அவநம்பிக்கை வந்திருக்கிறதுன்னு அர்த்தம். ரெண்டாவது, இங்க திருமணம் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதை பத்தின எந்த விதமான தகவலும் பைபிள்ல இல்ல. அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு தெளிவான விபச்சாரம் போல இந்த வசனங்கள் வந்து கட்டமைச்சிருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். அப்படி இருக்கும் பொழுது பொதுவா கர்த்தர் ஒழுக்கத்தை விரும்பக்கூடியவர். ஒழுக்கமான மனிதர்களைத்தான் அவர் வந்து தனக்கான பணிக்காக தேர்ந்தெடுப்பார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இது பைபிள்ல எங்கேயாவது வரைமுறைப்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. பொதுவாகவே இறைவன் தன்னுடைய பணிக்காக ஒரு மனிதரை தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க அவர் வந்து வெளிப்படையான வாழ்க்கையிலும் சரி, தனிமையில் அந்தரங்கமான அந்த வேலையிலும் சரி அவர் ஒழுக்கத்தை மட்டுமே கடைபிடித்தவராக இருப்பார். அப்படிப்பட்டவரைத்தான் கர்த்தர் தனக்கான பணி செய்பவராக தேர்ந்தெடுப்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க சொல்லக்கூடிய செய்திகள் கர்த்தருடைய செயல்பாட்டுக்கும் பைபிளுக்குமே முரணாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பாக்குறோம். பொதுவா விபச்சாரத்தை பைபிள் கண்டிப்பா எதிர்க்குது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னாக்கா விபச்சாரம் செய்யப்பட்டவர்களை ஒதுக்க சொல்லுது பைபிள். அப்படி இருக்கும் பொழுது இங்கே உலகத்துடைய மிகச்சிறந்த மனிதராக கருதப்படக்கூடிய ஆபிரகாம் அவர்கள், அதுவும் உலகத்துடைய அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பிதாமகனாக அவர்களுடைய வம்சாவழிகள் இனி இந்த உலகத்தை கையாள போகிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது மிக நிச்சயமாக ஆபிரகாம் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்ய மாட்டார் அப்படிங்கிற ஒரு முடிவுக்குத்தான் நாம வர முடிகிறதுங்கிறது தான் இந்த இடத்துல நாம தீர்க்கமா சொல்லுகிறோம். அப்ப இந்த செய்தியை பத்தி நாம எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா இது மிக நிச்சயமாக பைபிள்ல இருக்கக்கூடிய ஒரு முரண் அப்படித்தான் நாம புரிஞ்சுக்க முடியுது. இப்ப பைபிள்ல இந்த மாதிரி முரண்கள் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மிக நிச்சயமாக இருக்கு. நோவாவுடைய காலத்துல என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியும். மக்கள் கொண்டார்கள், நட்டார்கள் அப்படின்லாம் தொடர்ந்து வரும். கர்த்தருடைய அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் மக்கள் எந்த அளவுக்கு தட்டழிந்து திரிந்தார்கள் அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல நாம பார்க்க முடியும். அப்ப அந்த நேரத்துலதான் நோவா அவர்கள் மக்கள் கிட்ட வந்து எச்சரிக்கை பண்றாரு. கேட்கல அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஜலப்பிரளயம், அதாவது நீர் மூலியமாக அந்த மக்கள் முழுமையாக அழிக்கப்பட்டார்கள். அந்த காலகட்டத்துலதான் கண்டங்களே பிரிந்தது அப்படிங்கிற ஒரு செய்தியும் நமக்கு சொல்லப்படுகிறது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அப்படின்னாலும் அது மறுக்கக்கூடிய ஒரு விதமாகவும் கிடையாது. அது நமக்கு அப்படித்தான் தெரியுது. இப்ப அவர்கள் வந்து தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து திரிந்தார்கள் நோவாவுடைய காலத்துல அந்த மக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நோவா எச்சரிக்கை பண்றாரு, கேட்கல, மக்கள் அழிக்கப்படுறாங்க.
அதுக்கப்புறமான காலகட்டத்துல நோவாவுடைய வாழ்க்கை முறை செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, அவர் பட்ட சாராயத்தை முழுவதுமாக அருந்தி விட்டு தன்னுடைய நிலையையே மறந்து அவர் தூங்குறாரு. அவருடைய ஆடையே விலகி நிக்குது. தொடைப்பகுதி முழுவதுமாக வெளியே தெரிந்ததாக பைபிளே பதிவு செய்யுது. இது ஒரு தெளிவான முரணாகத்தான் நாம பார்க்கிறோம். மிக நிச்சயமாக நோவா அவர்கள் இப்படி செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அதே மாதிரி லோத், அவருடைய காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நிலவுச்சு, ஓரின சேர்க்கை. இன்னைக்கு உலகத்துடைய பல நாடுகள் இதை அங்கீகரிச்சிருக்கு. சர்ச்சுகள்லயும் இந்த திருமணங்கள் நடத்தி வைக்கப்படுகிறது. இறை ஆலயங்கள்ல இந்த திருமணங்கள்லாம் நடத்தப்படுகிறது. பல மதத்தை சேர்ந்தவர்கள் இந்த ஓரின சேர்க்கையை சட்டப்பூர்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். நம்ம நாட்டையும் சேர்த்துதான் சொல்றேன். ஆனா இது அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து நிற்கும் பொழுது லோத் அவர்களை அந்த சதோம் அப்புறம் கொமரா இந்த மாதிரியான இடங்களுக்கு அனுப்பி அந்த மக்களுக்கு அவர் எச்சரிக்கை பண்றார். கேட்கல. ஆனா அந்த மக்கள் அழிக்கப்படுறாங்க. எந்த அளவுக்கு கொடூரமாக அழிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வானத்திலிருந்து கந்தக மழை பொழிந்ததாகவும் கல்மழை பொழிந்ததாகவும் அந்த ஊரே தலைகீழாக புரட்டப்பட்டு அவர்கள் அப்படியே நசுக்கிய கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியும் வருகிறது. அந்த இடம்தான், அந்த சொதம் கொமரா இருந்த இடம் தான் இன்னைக்கு வந்து சவக்கடல் அப்படிங்கிற பேர்ல, அதாவது டெத் சி அப்படின்னு சொல்றோம்ல, அந்த இடம் தான் அந்த மக்கள் வாழ்ந்த இடம். அந்த இடம் வந்து தலைக்கீழ புரட்டப்பட்டு உள்ள அழுந்துருச்சு அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு சொல்றதை நம்ம வந்து பாக்குறோம். இவ்வளவு பரிசுத்தவானாக இருந்த லோத் அவர்கள், எல்லாரும் இதே மாதிரி தூய்மையா இருக்கணும் அப்படின்னு நினைச்ச லோத் அவர்கள் முழுவதுமாக குடித்து விட்டு தன் நிலை மறந்து தன்னுடைய மகள்களோடையே அவர்கள் வந்து உடலுறவு கொண்டதாக அதே பைபிள் சொல்லுது. மகள்கள் விருப்பப்பட்டே இதை செய்தார்கள் அப்படின்னு வந்து பைபிள் சொல்லுது. ஆக இதை நாம பார்க்கும் பொழுது இது ஒரு முரணாகத்தான் நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு முரணா பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, தன்னை மறந்த நிலையில லோத் அவர்கள் மயக்கமான நிலையில இருந்தப்ப அவர்களுடைய மகள்களே வந்து ஒருவர் பின் ஒருவர் மாற்றி மாற்றி வந்து உடலுறவு கொண்டதாக சொல்லப்படும் பொழுது, இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் டீப்பா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெண் அவங்க வந்து ஆக்டிவா இருந்தாலும் சரி, மயக்க நிலையில இருந்தாலும் சரி, இறந்தாலும் சரி, ஒரு ஆண் தான் நினைத்ததை செய்து கொள்ள முடியும். ஆனா ஒரு ஆண் தன் நிலை மறந்து இருக்கும் பொழுது, அதுவும் மயக்க நிலையில இருக்கும் பொழுது, ஒரு பெண் எவ்வளவு முயன்றாலும் அவங்க நினைச்சது நிறைவேறாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல யதார்த்தமான விஷயம். அதனால இது ஒரு முரணாகத்தான் பார்க்கிறோம். இப்படி நடந்திருக்கிறதுக்கு 100% வாய்ப்புகள் கிடையாது. அதே மாதிரி தாவூத் அவர்கள், அவர் எவ்வளவு பெரிய ஒரு பேரரசர், இறைவன் கிட்ட நேரடியாக செய்திகளை வாங்கி அது மூலியமாக மக்களை வழி நடத்தி கொண்டிருந்தவர். ஆனா அவர் தன்னுடைய நண்பனுடைய மனைவியோடு அவர் வந்து ஆசைப்பட்டு அந்த நண்பருடைய மனைவியோடு உறவு கொண்டார். அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அவருடைய நண்பரை போர்க்களத்துக்கு அனுப்பி தன்னுடைய ஆட்களை வைத்தே தீர்த்து கட்டினார் அப்படிங்கிற அந்த செய்தியும் வர்றதை நம்ம வந்து பார்க்கிறோம். 100% தாவீது அவர்கள் இப்படி செய்திருக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம பைபிள்ல இருந்தே உறுதியா சொல்ல முடியும். அதே மாதிரி இன்னும் இந்த லிஸ்ட் வந்து பெருசா போய்கிட்டே இருக்கும். சாலமன் அவர்கள் பெண் ஆசையால 700 பெண்களை வந்து அவர் திருமணம் செஞ்சு 700 மனைவிகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அவர் மன்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டதே அவரை இறைவன் வழி நடத்துவார், அதன் மூலியமாக இந்த உலகத்தை, இந்த பூமியை, ஜெருசலத்தை, இஸ்ரவேலர்களை அவள் வழி நடத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அவர் அரசராக ஆக்கப்பட்டார். ஆனா சாலமன் பெண் பித்தராக இருந்தார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதை தாண்டி கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய இன்னும் பயங்கரமான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, அவர் வந்து சூனியக்காரராக இருந்தார், அவர் நிறைய பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து கிறிஸ்தவர்கள் விளக்கமாக சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆனா இதுக்கு எந்த விதமான ஒரு வாய்ப்பும் இல்லை அப்படின்னு பைபிளை படிக்கும் பொழுதே நமக்கு பல விஷயங்கள் தெரியும். ஆக இதுவும் ஒரு முரண் தான். அதே மாதிரி சாம்சன் இறைவனால் பலம் கொடுக்கப்பட்டு நீ எனக்காக வேலை செய்யறவனா இருக்கணும் அப்படின்னு ஒரு பலம் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதன். ஹல்க் மாதிரி அப்படி வச்சுக்கோங்களேன். எவ்வளவு பெரிய ஒரு பலசாலி அப்படின்னு சொன்னா, எவ்வளவு எடை வாய்ந்த எந்த ஒரு பொருளையும் தூக்கி அடிக்கக்கூடிய ஒரு பலம் அந்த சாம்சனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அவனுடைய பலம் எல்லாம் தாடியில இருந்ததாகவும், அவன் விபச்சாரி கிட்ட தஞ்சம் அடைஞ்சதாகவும், விபச்சாரி அவரை மயக்கி தாடியை ஷேவ் பண்ணிட்டதாகவும், அவருடைய பலம் போனதாகவும் பைபிள்ல செய்திகள் வருது. இறையடிகார்கள் எல்லாருமே தூய்மையானவர்கள் அப்படின்னு நமக்கு தெரியும். பைபிளும் அப்படித்தான் சொல்லுது. ஆனா சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே கடைசி காலத்துல மிகப்பெரிய தப்பு பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது
அது ஏற்புடையதா இல்லை. எப்பவுமே நம்ம மறுபடியும் சொல்றோம், இறைவனால தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் மட்டும் இல்ல, தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடியே பரிசுத்தமான வாழ்க்கையைத்தான் வாழ்ந்திருப்பார்கள். இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்படிப்பட்டவங்களைத்தான் இறைவன் தேர்ந்தெடுப்பார். காரணம் என்ன அப்படின்னா, தவறுகள் செய்யக்கூடிய ஒரு மனிதனை இறைவன் தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு வைங்களேன், அந்த மக்கள் என்ன சொல்லுவாங்க ஊர்ல, எப்பா நீயே இப்படித்தானே இருந்த, அன்னைக்கு நீ அங்க திருடிட்டு ஓடுனிய, அங்க நீ பொய் பேசுனிய, இந்த இடத்துல நீ ஒரு ஒரு ஒழுங்கினமான செயல் செஞ்சிய, இப்ப நீ ஒழுக்கமா இருக்கணும்னு சொல்றிய, உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப மிக நிச்சயமாக இறைவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாக்கா, தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடியே அவர்கள் பரிசுத்தவான்களாக, அதுவும் அந்த பூமியிலேயே மிகச்சிறந்த மனிதர்களாக அவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்டவங்களைத்தான் இறைவன் தேர்ந்தெடுப்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது மிக நிச்சயமாக இதை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இது பைபிள்ல இருக்கக்கூடிய ஒரு முரண் அப்படின்னு தான் நாம பார்க்க வேண்டியிருக்கு. ஆகையினால இதையெல்லாம் நாம எளிதாக கடந்து விட்டு செல்ல வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கறத தவிர்த்து வேற ஒன்றுமே இல்லை. அப்ப இந்த அடிப்படையில தான் ஆபிரகாம் அவர்களுடைய வாழ்க்கை முறையும் நாம பார்க்க வேண்டியிருக்கு. ஆபிரகாம் அவர்கள் நேரிய வாழ்க்கையை வாழ்ந்தார் அப்படிங்கிறது தான் நிஜம். பைபிள்ல சில முரண்கள் இருந்தாலும் அதை கழித்து விட்டு நாம பார்க்கும் பொழுது ஆபிரகாம் எந்த அளவிற்கு ரொம்பவும் இலகிய மனம் கொண்டவராகவும் நேர்மையானவராக இருந்தார் அப்படிங்கிறதும், அதே மாதிரி வாக்குறுதி கொடுத்தால் அதை எப்படி ஒரு கஷ்டப்பட்டாவது நிறைவேற்றக்கூடிய மனிதராக இருந்தார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அவர் பொன்பொருளுக்கு ஆசைப்படாதவர், அடுத்தவங்களுக்கு கொடுத்தே பழக்கப்பட்டவர். இதெல்லாம் பைபிள்ல வரக்கூடிய விஷயங்கள் தான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு மனிதர் கர்த்தரால வாக்குறுதி அளிக்கப்படுகிறார், உனக்கு ஒரு சந்ததியை நான் உருவாக்கி கொடுப்பேன், அது நட்சத்திரங்கள் போல பல்கி பெருகும், அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்பிக்கை இழந்து திருமணமே செய்யாம ஒரு அடிமை பெண்ணோடு அவர் வாழ்ந்து குழந்தை பெற்றார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மிக நிச்சயமாக முரண்தான். இப்படித்தான் நாம எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்போ உண்மையில அங்க என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த செய்தி நமக்கு தேவையா இருக்குது இல்லையா? நம்ம ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, ஆபிரகாம் அவர் வெறுமனே தேர்ந்தெடுக்கப்பட்ட தீர்க்கதரிசியாகவும் தூதராகவும் மீடியேட்டராகவும் மட்டுமே மக்களுக்கு இடையில செயல்படல. மாறாக அவர் இறைவனுடைய நண்பனாகவே மாறி இருந்தார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பைபிள்ல இருந்தே நம்ம பார்க்க முடியுது. யாக்கோபு 2வது அதிகாரத்துல 23வது வசனம் அவ்வளவு தெளிவா அந்த விஷயத்த சொல்லுது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாகப்பட்டது, அவன் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அவ்வளவு தெளிவா இந்த இடத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இஸ்ரவேலர்களை சொல்லும் பொழுது கூட இங்க கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஏசாயால 41வது அதிகாரம் 8வது வசனம், நீயோ என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோவின் சந்ததியே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே அப்படின்னு வருது. அப்ப இந்த இடத்துல தேவன் தன்னுடைய சிநேகிதனாக யார சொல்றாரு அப்படின்னா ஆபிரகாம் சொல்றார். ஆபிரகாம் மட்டும்தான் சொல்றார். அந்த பழைய ஏற்பாடு முழுக்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பாக்கியம் வேற யாருக்குமே கிடைக்கல. அப்ப தேவனுடைய சிநேகிதனாக ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமாக அவர் வழி தவறி போனவராக இருந்திருக்க வாய்ப்பில்லை. அப்படிப்பட்டவரை தேவன் சிநேகிதனாக ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாம வரக்கூடிய முடிவு. அப்ப ஆபிரகாம் மிக நிச்சயமா ஒரு பரிசுத்தமான மனிதராகத்தான் இருந்தார். இந்த முடிவிற்குத்தான் நாம வர வேண்டி இருக்கிறது. ஆபிரகாம் அவர்கள் முறை தவறி பிள்ளையை பெற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நாம உறுதி செய்து கொள்ள முடியும். மாறாக கர்த்தர் அந்த பிள்ளைய அவருடைய வாரிசாக அங்கீகரிக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பார்க்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு இதை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஆதியாகமம் 16வது அத்தியாயத்துல 6ல இருந்து கிட்டத்தட்ட 13 வரையிலான வசனங்களை நம்ம பார்த்தாலே நமக்கு தெரியும். அதுல சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆபிரகாம் மிக நிச்சயமாக விபச்சாரம் செய்யல, அவருடைய சந்ததியை இறைவன் அங்கீகரித்திருக்கிறார். அதன் மூலியமாக ஆபிரகாம் ஆகாரை திருமணம் செய்து கொண்டு தான் பிள்ளையை பெற்றார் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவுக்குத்தான் நாம வர வேண்டியிருக்கிறது. இப்ப ஆதியாகமம் 16வது அதிகாரம் 6வது வசனத்துல இருந்து 13வது, அதாவது 13வது வசனம் வரைக்கும் அப்ப நான் படிக்கிறேன். ஆபிரகாம் சாராவை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்போது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் ஆகார் அவளை விட்டு ஓடி போனாள். கர்த்தருடைய தூதரானவர்
அவளை வானாந்திரத்திலே சூருக்கு போகிற வழியில் இருக்கிற நீர் அண்டையிலே கண்டு, சாராவின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், என் நாச்சியாராகிய சாராவை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதரானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றாள். பின்னும் கர்த்தருடைய தூதரானவர் ஆகாரை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருக பண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதரானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மாவேல் என்று பெயரிடுவாயாக. அப்பொழுது ஆகார், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். இப்படித்தான் அந்த வசனம் சொல்லுது. அந்த வசனம் சொல்லக்கூடிய விதத்தை வைத்து நாம் பார்க்கும் பொழுது மிக நிச்சயமாக ஆபிரகாம் அவர்களுடைய வம்சமான இஸ்மாவேலை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். இதுதான் அதுக்கு அர்த்தம். பின்ன எதற்காக அந்த தூதர் ஆகாரை வழிமறுத்தார்? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா இருக்குது இல்லையா? இதுல உன்னுடைய சந்ததியை நான் பல்கி பருக்க பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் ஆகாருக்கு சொல்லும் பொழுது அது ஒரு உற்சாகம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. ஒரு விபச்சாரத்துல பிறந்த குழந்தை அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமாக இவ்வளவு பெரிய ஒரு உற்சாகத்தை அந்த ஆகாருக்கு இங்கே தேவன் கொடுத்திருக்க மாட்டார். இதுல மிக முக்கியமா நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த செய்தியினால மகிழ்ச்சி அடைந்த ஆகார் அவர்கள் சம்பவ இடத்தை நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு பெயரிட்டார் அப்படின்னு அந்த பைபிளே சொல்லுது. ஆகையினால இந்த விஷயத்தை நாம் இன்னும் நுணுக்கமாக அணுகி பார்க்கும் பொழுது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி சரியானதாகவும் போதகர்கள் கொடுத்த விளக்கங்கள் தவறானதாகவும் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் நாம வர முடிகிறது. இருந்தாலும் இந்த சான்றுகள் எல்லாம் எங்களுக்கு போதாது, எங்களுக்கு இன்னும் அதிகமான சான்றுகள் வேணும் அப்படின்னு சில பேர் சொல்லலாம். அப்படின்னா ஆதி ஆகமத்துல 17வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 14 வசனம் அதை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். உடன்படிக்கை சம்பந்தமான அந்த விஷயம் மிக முக்கியமான ஒரு தகவலை இந்த உலகத்திற்கு பரிசாற்றுகிறது அப்படிங்கிற அந்த ஒரு முடிவுக்கு நம்ம வரலாம். அதாவது ஆபிரகாம் அவர்களோட ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் எடுக்கிறார். அந்த உடன்படிக்கைப்படி உன்னுடைய சந்ததி நான் 2 பேரும் கனெக்ட் ஆகிறோம், இந்த உலகத்தை வழி நடத்தக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இந்த உடன்படிக்கையுடைய அடையாளமாக ஆண் குழந்தைகளுடைய நுனித்தோல் அறுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைப்படி யார் யாருக்கெல்லாம் அறுக்கப்படணும் அப்படின்னு கர்த்தர் ஒரு லிஸ்டே கொடுக்கிறாரு ஆபிரகாம் அவர்களுக்கு. அதுல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆபிரகாமுடைய குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேரும், உங்க வீட்டுல வேலை செய்யக்கூடியவர்கள், உங்க கிட்ட இருக்கக்கூடிய அடிமைகள், இவங்க எல்லாருக்கும் இதை செய்யணும், அந்நியர்களுக்கு இதை செய்யக்கூடாது அப்படின்னு தடுக்கிறார். இந்த உடன்படிக்கை எட்டுன உடனேயே ஆபிரகாம் செய்யக்கூடிய முதல் வேலை என்ன அப்படின்னா, ஒரே நாள்ல தனக்கும் தன்னுடைய மகனான இஸ்மாவேல் அவர்களுக்கும் அந்த நுனித்தோலை நீக்குகிறார். பைபிள் தான் அதை சொல்லுது. இதுல மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உடன்படிக்கை எட்டப்படும் போது ஈசாக் அவர்கள் பிறக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான ஒரு விஷயம். அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு உடன்படிக்கைகளும் இங்க நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதையெல்லாம் வச்சு நாம பார்க்கும் பொழுது மிக தெளிவாக இஸ்மாவேல் ஆசீர்வதிக்கப்பட்டவராகத்தான் இருக்கிறார், சபிக்கப்பட்டவர் கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு முடிவுக்கு நாம் தெள்ள தெளிவாக வர முடிகிறது. இல்ல இந்த சான்றுகள் கூட எங்களுக்கு பத்தாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இன்னும் வரிசையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 13வது வசனம், அதுல சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அடிமை பெண்ணின் மகனும் உனக்கு வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படுகிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. அடிமை பெண்ணின் மகனும் உன்னுடைய வித்தாய் இருக்கிறபடியாய், வித்துங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு குழந்தை யாருடைய வாரிசாக இருக்க முடியும் அப்படின்னா தந்தையுடைய வாரிசாக தான் இருக்க முடியும். அவனுடைய வித்தில் பிறந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும்.
இந்த இடத்துல கர்த்தர் பயன்படுத்துற வார்த்தை வித்து. அடிமை பெண்ணுடைய மகனும் உன்னுடைய வித்து அப்படின்னு சொல்லும் பொழுது மிக நிச்சயமாக ஆகார் அவர்களோடு இவர் திருமணம் செய்து குழந்தை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறதும், அந்த குழந்தை இவருடைய வாரிசாக தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் தான் நாம இதுல இருந்து எடுத்துக்கொள்ள முடிகிறது. இதுல எந்த விதமான சந்தேகமும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப இதையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது மிக நிச்சயமாக பாதுகாக்கப்பட்ட சந்ததிகள்ல ஈசாக்கு மட்டுமல்ல இஸ்மாவேலுவும் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு நம்ம தெளிவா வர முடியுது இல்லையா? இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில அது எப்படி அப்படின்னா, ஒரு கட்டத்துல பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆபிரகாம் அவர்களுக்கு வருது. யாரு? ஆகாரை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அப்படி பிரியும் பொழுது ஆபிரகாம் வருத்தத்தோடவே இருக்காரு. அவர் கொஞ்சம் உணவும் தண்ணீரும் கொடுத்து தன்னுடைய பிரியமான மனைவியான ஆகார் அவர்களையும் அவருடைய பிள்ளையான இஸ்மாவேலையும் அனுப்பி வைக்கிறாரு. இது எல்லாமே இறைவனுடைய நாட்டம். அப்படி அனுப்பி வைக்கும் பொழுது வறண்ட பாலைவனம், நெடுந்தூர பயணமாக இவங்க 2 பேரும் போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது உணவும் தண்ணீரும் தீந்து போகுது. அப்படி தீந்து போன உடனேயே அங்க நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தை தாகத்துல பயங்கரமா தவிக்குது. அழுது 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 குழந்தை கலைச்சு போகுது. ஒரு கட்டத்துல அந்த அவருடைய அம்மா ஆகார் அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு, குழந்தை இதுக்கு மேல தாங்காது, இறந்துரும் அப்படின்னு. அப்ப இந்த குழந்தை இறக்கிறத என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொன்ன ஆகார் அவர்கள் அங்கிருந்து விலகுறாங்க. கொஞ்சம் தூரத்துல தள்ளி போய் உக்காஞ்சிக்கிறாங்க. குழந்தையை விட்டு அவங்க மறைவான இடத்துல உக்காஞ்சிக்கிட்டு கர்த்தரை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்ப கர்த்தர் தன்னுடைய தூதரை அனுப்பி ஆகார் அவர்களிடம் பேசுகிறார். நீ ஏன் கவலைப்படுற, உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு தைரியம் கொடுத்து அந்த குழந்தைக்கு தண்ணீரை வரவழைத்து அந்த தண்ணீர் மூலம் அந்த குழந்தையுடைய தாகத்தை தணிக்கிறார் கர்த்தர். அந்த தங்கின இடம்தான் பாரான். அந்த இருவரும் தங்கின அந்த பூமி தான் பாரான். மக்காவுடைய இன்னொரு பேர் பாரான். அந்த தண்ணீர் வந்த இடம் அது முஸ்லிம்களுக்கு தெரியும். ஜம்சம் வற்றாத நீரூற்றாக இன்னைக்கும் வந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுல அந்த இறைவனுடைய தூதரானவர் இங்கே ஆகார் அவர்களை சந்திக்கும் பொழுது அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குழந்தையை நீங்க பாதுகாத்து வளர்த்துட்டு வாங்க. இவங்களை இந்த குழந்தைய நான் பல்கி பெருக செய்வேன், ஒரு பெரிய ஜாதியா உண்டாக்குவேன், 12 பிரபுக்கள் இவங்கிட்ட இருந்து உருவாவாங்க அப்படிங்கிற ஒரு மாதிரியான வாக்குறுதியை இங்கே அளிக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி ஆசிர்வதிக்கப்பட்ட ஒருத்தர் மிக நிச்சயமாக சபிக்கப்பட்டவராக இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்ல, ஆபிரகாம் இருக்கார் பாருங்க, அவர் ஒரு இடத்துல பிரார்த்தனையே பண்றாரு. எந்த அளவுக்கு பிரார்த்தனை பண்றாரு அப்படின்னா, போனவங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரியல, அவங்களுடைய உணவும் தண்ணீரும் மிக நிச்சயமா காலியா இருக்கும், அவங்களுக்கு பத்தாது, அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு கூட தெரியல அப்படின்னு அந்த நினைவிலேயே இருக்கிற ஆபிரகாம் பிரார்த்தனை பண்றாரு. ஆதியாகமம் 17வது அத்தியாயம் 18வது வசனம், இஸ்மாவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக அப்படின்னு பிரார்த்தனை பண்றாரு. விண்ணப்பம். இந்த விண்ணப்பம் இறைவனால ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இறைவனால ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆபிரகாமுக்கு கொடுக்கக்கூடிய பதில் என்னவா இருக்குது அப்படின்னா, 20வது வசனம் ஆதியாகமத்துல 17வது அதிகாரத்துல, இஸ்மாவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசிர்வதித்து அவனை மிகவும் அதிகமாகவும் பல்கி பெருகவும் பண்ணுவேன், அவன் 12 பிரபுக்களை பெறுவான், அவனை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படிங்கிறாரு. இங்க நம்ம யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். அது என்ன அப்படின்னா, அதே விஷயம்தான். ஈசாக் அவர்கள் மட்டுமல்ல, இஸ்மாவேலுவும் இங்கே ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான். இப்படி சொல்லும் பொழுது கிறிஸ்தவர்களுக்கு மிக நிச்சயமாக ஒரு சந்தேகம் வரும். என்ன அப்படின்னா, அதே பைபிள்ல ஆதியாகமத்துல 16வது அதிகாரம் 12வது வசனத்துல அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான் அப்படின்னு பைபிள் சொல்லுதே அப்படின்னு. இதைத்தான் நம்ம சொல்றோம், அதுல பைபிள்ல இருக்கக்கூடிய முரண். ஆசிர்வதிக்கப்பட்டவனா இருப்பான், அவன் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தைய கட்டமைப்பான், 12 பிரபுக்கள் அவங்கிட்ட இருந்து வருவாங்க, வளமானவனாய் அவன் மாறுவான் அப்படின்னு சொன்ன கர்த்தர் இங்க அப்படியே அதுக்கு முரணாக அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா இது ஒரு முரண். அப்ப இது பிற்காலத்துல அதுல இணைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற முடிவுக்கு தான் நாம வர முடிகிறது. ஏன்னா தேவனுடைய வாக்குறுதி மிக நிச்சயமாக என்ன ஆகாது அப்படின்னு சொன்னாக்க பாழாகாது. ஒரு துஷ்ட மனுஷனா வரக்கூடியவன் அப்படின்னு சொல்றவனை ஆசிர்வதித்தார், அல்லது ஆசிர்வதிக்கப்பட்ட ஒருத்தன் துஷ்ட மனிதனாய் மாறினான் அப்படிங்கிறது மிக நிச்சயமா ஏற்றுக்கொள்ளப்படாது. இதுக்கு தான் நம்ம முன்னாடியே சொன்னோம். ஒரு நல்ல ஆசிர்வதிக்கப்பட்ட நபராக இருந்த நோவா ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை செய்து முடித்து பரிசுத்த பூமியாக மாற்றிய நோவா
கடைசியில் அவரே போதையில தன்னை மறந்த நிலையில ஆடையே விலகி இருந்தார் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. அது பைபிள்ல இருக்கக்கூடிய முரணாகத்தான் பார்க்க வேண்டும். லோத் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பரிசுத்தவான், ஆனால் அவருடைய மகள்களோட அவர் உறவு கொண்டார் அப்படிங்கிறது பைபிள்ல இருக்கக்கூடிய முரண். அது நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி அது அந்த பட்டியலை மறுபடியும் இப்போ நீங்க நம்ம படிச்சதை போய் பாருங்க, உங்களுக்கு பல விஷயங்கள் புரியும். ஆகையினால இந்த முரண்களை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் மிக நிச்சயமாக கிடையாது. இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். என்ன அப்படின்னா, இங்க யாரு சபிக்கப்பட்டவன் துஷ்ட மனிதன் அப்படின்னு சொன்னாங்களோ அந்த இஸ்மாவேலுடைய சந்ததிகள் வரலாறு முழுவதும் சுதந்திரமானவர்களாக இருந்திருக்கிறாங்க, வரலாறு முழுவதும் நாகரிகமானவர்களாக இருந்திருக்கிறார்கள், வரலாறு முழுவதும் அவங்களுக்கு மிகப்பெரிய தலைவர்கள் யாரோ அவர்கள் சொன்ன பேச்சை அவர்கள் கேட்டுதான் நடந்திருக்கிறாங்க. ஆனால் இங்கே ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்ன இஸ்ரவேலர்கள் வரலாறு முழுவதும் அவர்கள் இறைவனுக்கு துரோகம் மட்டும்தான் செய்தார்கள். அவர்கள் செய்த துரோகம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா, அவர்களை வழி நடத்தக்கூடிய எந்த தீர்க்கதரிசி வந்தாலும் அவர்களை அவங்க ஏற்றுக்கொள்றது கிடையாது. அவங்களை எதிர்க்கிறோங்கிற பேர்ல கர்த்தரையே அவர்கள் எதிர்த்தார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இஸ்மாவேல் துஷ்ட மனிதனா இருப்பான் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வசனத்தை அப்படியே நீங்க இதுக்கு இந்த இடத்துல நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இங்க துஷ்டர்களாக யார் இருந்தார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அவ்வளவு தெளிவா தெரியும். அப்ப இந்த காலகட்டத்துல இஸ்ரவேலர்களுக்கு இறைவன் ஒரு நாட்டை கொடுக்கல, அவர்கள் தரித்திரர்கள் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அடிமை வாழ்க்கை அவங்க வாழ்றாங்க. அதாவது பொதுவா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களும் சரி யூதர்களும் சரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாக்க, இஸ்மாவேல் அடிமை மனைவிக்கு பிறந்தவன் அப்படின்னு கொச்சையா சொல்லுவாங்க, சக்களத்திக்கு பிறந்தவன் அப்படின்னு கொச்சையா சொல்லுவாங்க. ஆனா வரலாறு முழுவதும் சுதந்திரமாக இருந்தது யார் அப்படின்னா இஸ்மாவேல் சந்ததி தான். ஆனா துஷ்டர்களாக வாழ்ந்தது யார் அப்படின்னா கர்த்தருக்கு இந்த இஸ்ரவேலர்கள் தான் அடிமைகளாகவும் வாழ்ந்திருக்கிறார்கள். வரலாறு முழுவதும் அடிமைகள் அப்படின்னு நாம சொன்னாலே இஸ்ரவேலர்களுடைய ஞாபகம் தான் வரும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இல்லாத ஒன்னை கற்பனை செய்து இவர்கள் அடிமை இனத்தின் மக்கள் அப்படின்னு இஸ்மாவேலுவை தூற்றுகிறார்கள். காரணம், பைபிள்ல இந்த விஷயம் சொல்லப்படல, பைபிளுக்கு விளக்கம்னு மத போதகர்கள் சொன்ன விஷயத்தை அவர்கள் நம்புவதின் காரணமாக இந்த மாதிரி எல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கிறது தான் நிஜம். இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர்கள் அதாவது இஸ்ரவேலர்கள் அடிமைகளாகவும் தரித்திரர்களாகவும் நாடே இல்லாம பல இடங்கள்ல சிதறி போயும் இருந்த காலகட்டத்துல, அதே காலகட்டத்துல இஸ்மாவேலர்களுடைய நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாக்க, அவங்க ஆவிலா இடத்துல இருந்து கிட்டத்தட்ட சூர் வரைக்கும் அவர்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டுல அவங்க வச்சிருந்தாங்க அந்த பகுதியை. அவங்க பெரிய ராஜ்யத்தையே அங்க ஸ்தாபிச்சிருந்தாங்க அப்படின்னு வருது. எப்ப இவர்கள் அடிமைகளாகவும் நாடே இல்லாம சிதறி போயும் இருந்த காலகட்டத்துல இவர்கள் நாகரிகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு பைபிள் தான் சொல்லுது. அதாவது ஆவிலா தொடங்கி ஆசியாவுக்குள்ள எகிப்து நீங்களாக அந்த சூர் வரைக்குமான பகுதி அவங்க கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லுது. ஆய்வாளர்கள் இந்த பகுதி எந்த பகுதின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, சவுதி அரேபியாவில இருந்து சூயஸ் கேனால் இருக்கு பாருங்க, அது வரைக்குமான பிரம்மாண்டமான பகுதி இந்த இஸ்மாவேலர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அவர்கள் ஒரு நல்லபடியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு பைபிளே சொல்லுது. இங்க துஷ்டனாய் இருப்பவன் அப்படின்னு சொன்னவங்க நாகரிகமான வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க ஆசிர்வதிக்கப்பட்ட சமுதாயம் முழுக்க முழுக்க இறைவனுக்கு துரோகம் செஞ்சபடியினால, அவர்களுக்கு இறைவன் கைவிட்டபடியினால அவர்களுடைய ஆலயங்கள் கூட தகர்க்கப்பட்டு, அவர்களுடைய பெண் பிள்ளைகள் அடிமைகளாக பாலியல் அடிமைகளாக பிடிக்கப்பட்டு, ஆண்கள் முழு நேர பணியாளர்களாக வழிநடத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். இப்ப கேடுகெட்ட ஒரு வாழ்க்கையை, கீழ்த்தரமான வாழ்க்கையை யார் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். வரலாறு முழுவதும் நம்ம தெளிவா பார்க்க முடியும், இவர்கள் சுதந்திரவான்களாக மிகப்பெரிய ராஜ்யத்தை ஸ்தாபிச்சவர்களாக இருந்திருக்கிறார்கள் இஸ்மாவேலர்கள். இவர்களுடைய நிலை பரிதாபமானதாக இருந்தது. காரணம், உண்மையிலேயே வரலாற்றில் அந்த பைபிள்லயே படிச்சு பாருங்க, கர்த்தருக்கு எதிரான துஷ்டமான காரியங்களை செய்தவர்கள் இவர்கள் தான் அப்படிங்கிறது தெளிவாவே விளக்கும். அப்ப சபிக்கப்பட்டவங்களால இது மாதிரியான ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபனம் பண்ணி இயக்கிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதே சமயம் இஸ்ரவேலர்களுடைய நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, இறைவனுடைய பேச்சே கேட்காம அவர்கள் தான் தோன்றித்தனமாக திரிந்து கொண்டிருந்த காரணத்தினால கர்த்தர் அவர்களை சபித்து கொண்டே இருந்தார். என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? சபித்து கொண்டே இருந்தார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பைபிள்ல இருந்தே அவ்வளவு தெளிவா பார்க்க முடியுது. இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா,
ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13வது வசனம் அது என்ன சொல்லுது அப்படின்னா, அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியர் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாயிருந்து அந்நிய தேசத்தை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாக அறிய கடவாய் அப்படின்னு சொல்றாரு. அதாவது முன்கூட்டியே இவர்கள் தான் சபிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஆதி ஆகமத்திலேயே தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆகையினால மிக நிச்சயமாக பைபிள் சொல்லக்கூடிய செய்திகளை நாம தவறா விளங்கி கொண்டதுனால எல்லாமே நம்மளுக்கு தவறா தெரியுதே தவிர, பைபிள் சொல்லக்கூடிய செய்தி பல செய்திகள் தெளிவானதாக உண்மையானதாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் நிஜம். இதுல எந்த அளவுக்கு கர்த்தருக்கு ரொம்பவும் பிரியமில்லாத காரியங்களை இவர்கள் செய்தார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எசேக்கியேல்ல நீங்க 2வது அதிகாரம் அதுல 3-7 வசனம் அதை நீங்க பார்க்கும் பொழுதே அது உங்களுக்கு தெரியும் எசேக்கியேல்ல எந்த அளவுக்கு ரொம்ப கடுமையான வார்த்தை பிரயோகங்கள் வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, எனக்கு விரோதமாய் எழும்பின கூலிக்கார ஜாதியாகிய இஸ்ரவேல் புத்திரரிடமிருந்து நான் உன்னை அனுப்புகிறேன். அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார்கள். அப்ப இதுல கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்களேன். என்னுடைய கூலிக்கார ஜாதியாகிய இஸ்ரவேலர்கள் எனக்கு விரோதமான காரியத்தை மட்டுமே செஞ்சுக்கிட்டு வர்றாங்க, அது எனக்கு ரொம்பவும் கோபத்தை உண்டாக்குது அப்படிங்கிற அந்த தொனி அவ்வளவு தெளிவா தெரியுது. அவர்கள் கடின முகமும் முரட்டாட்டம் உள்ள புத்திரர், அவர்களிடத்தில் உன்னை அனுப்புகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் இன்னதை உரைக்கிறார் என்று அவர்களோட சொல்லு. கலக வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டாகின்றதை அவர்கள் அறிய வேண்டும். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்களுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமல் இரு. அவர்கள் கலக வீட்டார், கலகக்காரராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. இஸ்ரவேலர்களை பத்தின ஒரு பெரிய சர்டிபிகேட்டையே இந்த இடத்துல கர்த்தர் சொல்றதை நம்ம பாக்குறோம். அவங்க கலக வீட்டுக்காரங்க, அவங்க கூலிக்காரங்க, அவங்க துரோகிங்க, அவங்க முரட்டான ஆளுங்க, அறிவில்லாதவங்க. முடிஞ்ச அளவுக்கு நீ என்னை பத்தி எடுத்து சொல்லு. அவங்க கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி அது பஞ்சாயத்து இல்லை அப்படின்னு அவ்வளவு தெளிவா இஸ்ரவேலர்களை பத்தின ஒரு பெரிய சர்டிபிகேட்டை இங்க கர்த்தர் சொல்றத நம்ம பாக்குறோம். இதை விட மோசமான செய்தி அதே எசேக்கியேல்ல 9வது அதிகாரம் 9-10 வசனம், அதாவது அந்த 2 வசனமும் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய வம்சத்தாரின் அக்கிரமம் மிகவும் பெரியது. தேசம் இரத்த பழிகளால் நிறைந்திருக்கிறது. நகரமும் மாறுபாடினால் சிரமப்படுகிறது. கர்த்தர் தேசத்தை கைவிட்டார், கர்த்தர் பார்க்க மாட்டார் என்று சொல்லுகிறார்கள். ஆகையால் என் கண் தப்ப விடுவதும் இல்லை, இரக்கம் செய்வதும் இல்லை. அவர்களுடைய வழிகளின் பலனை அவர்கள் சிரசின் மேல் இறங்க பண்ணுவேன் என்றார். ஆகையினால இந்த இடத்துல இந்த வசனத்துல நாம சொல்றது என்ன அப்படின்னா, அக்கிரமம் செய்யக்கூடிய இந்த இஸ்ரவேலர்களுடைய செயல்கள் ரொம்ப பெருசு, அதனால நான் அவங்கள சபிக்கிறேன், அவங்க செஞ்ச பலனை அவர்கள் அடைந்தே தீர வேண்டும். இப்ப இவ்வளவு விஷயங்கள் வருது இல்ல, இந்த லிஸ்ட் இவ்வளவு பெருசா போய்கிட்டே இருக்குது இல்ல. ஆனால் துஷ்டனாய் இருப்பான் இஸ்மாவேல், அவர்களுடைய வம்சம் சபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுது இல்ல. அவங்கள பத்தின ஒரு சின்ன தவறான குறிப்பாவது அந்த பைபிள்ல இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எவ்வளவு தேடினாலும் மிக நிச்சயமாக கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் அக்கிரமக்காரர்கள் யார் அப்படின்னு பைபிள்ல படிச்சா இஸ்ரவேலர்கள் தான் இருக்காங்க. துரோகிகள் யார் அப்படின்னு படிச்சா இஸ்ரவேலர்களா தான் இருக்காங்க. ரொம்ப ரத்தவெறி பிடிச்சவங்க யார் அப்படின்னு பார்த்தா இஸ்ரவேலர்களா தான் இருக்கிறாங்க. ரொம்பவும் அகம்பாவம் பிடிச்சவர்கள் யார் அப்படின்னு பைபிள்ல தேடி பார்த்தா அவங்களா தான் இருக்கிறாங்க. சரி, கர்த்தர் யார் மேல் கோபம் கொண்டார் அப்படின்னு பார்த்தா இஸ்ரவேலர்களா தான் இருக்கிறாங்க. கர்த்தர் யாரை கடுமையாக தண்டித்தார் அப்படின்னு பார்த்தா இஸ்ரவேலர்களா தான் இருக்கிறாங்க. தொடர்ந்து பைபிள் சொல்லக்கூடிய செய்தி ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனால் அதற்கு விளக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய போதகர்கள் கொடுக்கக்கூடிய
புரிதல், அந்த விளக்கங்கள் வேறு வகையாக இருக்கிறது. இது தவறான புரிதல்கள் அப்படிங்கிற முடிவுக்கு தான் நாம வர முடிகிறது. ஆக இஸ்ரவேலர்களை பற்றி பைபிள் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறது, அவர்கள் துரோகம் செய்த கூட்டத்தாராகத்தான் இருக்கிறார்கள் என்று. ஆகையினால இங்கே சபிக்கப்பட்டவர் மிக நிச்சயமாக இஸ்மாவேலர்கள் அல்ல, துஷ்ட மனிதராக இருக்கிறவர்கள் மிக நிச்சயமாக இஸ்மாவேலர்கள் அல்ல அப்படிங்கிற ஒரு முடிவை நாம் இந்த இடத்துல துணிவாக எடுத்து சொல்ல முடியும். ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்திற்கு நாம இப்ப வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, இந்த இறை ராஜ்யம், இதற்காகத்தான் ஆபிரகாமை இறைவன் தேர்ந்தெடுத்தார். கர்த்தர் ஆபிரகாமோடு செஞ்ச உடன்படிக்கை அம்சம் என்ன அப்படின்னா, என்னுடைய சட்டங்களை நீங்கள் அமல்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அதனுடைய உச்ச அடையாளம் தான் அந்த ஆண்களுடைய நுனித்தோலை நீக்குவது. அந்த காலத்துல ரொம்பவும் சிரமமான ஒரு விஷயம் இது. இந்த காலத்துல வலியே இல்லாம அந்த நுனித்தோல் அகற்றப்படுகிறது. ஆனா அந்த காலகட்டத்துல எந்த விதமான மருந்துகளும் இல்லாத ஒரு நிலையில அந்த தோலை அகற்றுவதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, அது உச்சபட்சமான ஒரு அடையாளம். அதனாலதான் அந்த அடையாளத்தை கர்த்தர் வச்சார். அப்படி ஒரு உடன்படிக்கை எட்டப்பட்டு தொடர்ந்து இஸ்ரவேல் அந்த உடன்படிக்கைக்கு முரணாகவே சென்ற ஒரு ஒரு நிலையை பைபிள் முழுவதும் நாம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது இவர்கள் இப்படித்தான் செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு கர்த்தரே வந்துவிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம தெரிந்து கொள்ளுகிறோம். இதனால இங்க கர்த்தர் சொன்ன மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மல்கியா அவர்கிட்ட கர்த்தர் சொல்றார், 2வது அதிகாரம் 8-9 வசனம், நீங்களே வழிவிட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள், நானும் உங்களை எல்லோருக்கும் முன்பாக அற்பரும் நீசருமாக ஆக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த வசனத்துக்கு அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? நீங்களே வழிவிட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள். வேதத்தை குறித்து நீங்க தப்பா விளக்கம் கொடுத்தீங்க, மக்களை நீங்கள் வழிகெடுத்தீங்க. அதனால நான் உங்க எல்லாருக்கும் முன்னாடி ஒண்ணுமே இல்லாதவங்கள உங்களை மாத்துவேன். நீங்க ஒரு மேட்ரே இல்லை, அதாவது நான் உங்களை நீசராக்குவேன், நீங்க ஒரு மேட்ரே இல்லாதவங்கள நான் மாத்துவேன் அப்படிங்கிறாரு இந்த இடத்துல கர்த்தர். எவ்வளவு கோபம் இருந்திருந்தா அவர் அப்படி சொல்லியிருப்பாரு. இப்ப இயேசு அவர்களையே எடுத்துக்கோங்களேன். அவரே என்ன சொல்றாரு அப்படின்னா, யோவான்ல 8வது அதிகாரம் 40வது வசனம், தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை தங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்வதற்கு தேடுகிறீர்கள். கடைசி வரைக்கும் இவங்க திருந்தவே இல்லை. இயேசுவை கொலை செய்யறதுக்கு இவங்க பின்னாடியே கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்கு இயேசுவை இவங்க பயமுறுத்தினாங்க அப்படின்னு சொன்னா, மறுநாள் பிடிபட போறாரு, சிலுவையில அறையப்பட போறாரு. அதுக்கு முன்னிரவு மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருந்தது அவருடைய ஆன்மா. பைபிள் சொல்லுது, ஏலி ஏலி லாமா சபத்கானி அப்படிங்கிறாரு, என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் அப்படிங்கிறாரு. யூதர்கள் மேல, அந்த இஸ்ரவேலர்கள் மேல எவ்வளவு வெறுப்பு இருந்திருக்கும். அப்ப கர்த்தருக்கு எவ்வளவு கோபம் இருந்திருக்கும். ஒரு நீண்ட காலம் அவர்களுக்கு கொடுத்த அத்தனை வாய்ப்புகளையும் அவர்கள் கைவிட்டார்கள் அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே இவர்கள் தேவனுக்கு விரோதமான துஷ்டர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அப்ப இந்த இடத்துல இஸ்மாவேல் துஷ்டனா இருப்பான்னு சொன்னது முரண் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, அது எவ்வளவு அழகா இப்ப பொருத்தமா போகுது பாருங்க. அந்த முரணை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இந்த இடத்துல துஷ்டர்கள் யார் அப்படின்னு சொன்னாக்க இஸ்ரவேலர்களாகத்தான் இருக்கிறார்கள். பைபிள் படிங்கிறத அவ்வளவு தெளிவா நாம இந்த இடத்துல பாக்குறோம். அப்ப இவ்வளவு கேடுகெட்ட செயல்களை செஞ்சு இறைவனுடைய வார்த்தைகளை புறக்கணித்து இறைவனுடைய சட்டங்களை இவர்களும் அமுல்படுத்தாமல் மற்றவங்களையும் அமல்படுத்த விடாமல் தடுத்த காரணத்தினால் ரொம்பவும் விரக்தி அடைஞ்சு வெறுப்படைந்த கர்த்தர் எசேக்கியேல் மூலியமாக சொன்ன மிக முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த காலத்துக்கு இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியாகிய அக்கிரமத்துக்கு முடிவு வருங்காலத்தில் உன்னால் வந்தது. பாகையை கழற்று, கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது. தாழ்ந்தவர்களை உயர்த்தி உயர்ந்தவர்களை தாழ்த்துவேன், அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன். உரிமைக்காரர்களானவர் வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும், அவருக்காக அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். மிக 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 முக்கியமான ஒரு அர்த்தம் வாய்ந்த ஒரு வசனம் இது. இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதி அக்கிரமத்துக்கு நான் முடிவு கட்டுகிறேன். அந்த இடத்துல இந்த வசனம் இறங்கும் போது இஸ்ரவேலர்கள் தான் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க அந்த ஜெருசலேமை. ஆனா கர்த்தருக்கு சுத்தமா பிடிக்கல. இல்ல, நீங்க அவநம்பிக்கையா இருக்கிறீங்க, உங்களுடைய பாகையை கழட்டுங்க, தலைப்பாகை இருக்குதுல்ல, அதானே கிரீடம்,
பாகையை கழட்டு, தலைப்பாகையை கழட்டு, எல்லாத்தையும் தூக்கி போடு. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, தாழ்ந்தவனை உயர்த்த போறேன், உயர்ந்தவனை தாழ்த்த போறேன். இதுக்கு அர்த்தம் என்னங்கிறது உங்களால புரிஞ்சுக்க முடிகிறதா? தாழ்ந்தவன் அப்படின்னு அவங்க யாரை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, யாரை பார்த்தாங்க இஸ்ரவேலர்கள் அப்படின்னா, இஸ்மாவேலர்களை பார்த்தாங்க. அப்ப இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் இப்ப தாழ்ந்தவங்களை உயர்த்த போறேன். உயர்ந்தவர்கள்னு உங்களை நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, உங்களை நான் தாழ்த்த போறேன் அப்படிங்கிறாரு. அவ்வளவு பெரிய மெசேஜை தாங்கி நிக்குது எசேக்கியேல். ஆனா இங்க கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் எல்லாமே தவறானதாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஒரு மிகப்பெரிய சமுதாயத்துக்கான மிக முக்கியமான செய்தியா தான் இத இப்ப நாம பார்க்கிறோம். இப்ப இந்த இஸ்ரவேலர்களுடைய ஆட்சிய கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன், உரிமைக்காரர்களானவர் வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு வருது அந்த வசனம். எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த வசனம், எவ்வளவு பெரிய ஒரு உண்மை இந்த இடத்துல சொல்லுது. இஸ்ரவேலர்களை விட்டும் அவர்களுடைய பாக்கியத்தை நான் நீக்கிவிட்டேன், இனி அவர்களுக்கு தலைமை பண்பு கிடையாது, அவர்களுக்கு தொடர் தூதர்கள் கிடையாது அப்படின்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதனாலதான் இப்ப அவரை தலைமை, அந்த சமுதாயத்துக்கு தலைமை தாங்க வர்றவங்க கூட இறைவன் புறத்துல இருந்து வரல, அந்தி கிறிஸ்துவா, ஆன்டி கிரைஸ்டா தான் ஒருத்தன் வரப்போறான். அவன் இறைவனுக்கு எதிரானவன். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த இந்த வசனம் தாங்கி நிக்குது அப்படிங்கிறத நாம இங்க பார்க்கணும். அவ எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த இந்த இடத்துல பைபிள் பதிவு பண்ணுதுன்னு பாருங்க. இன்னமும் பைபிள் சொல்லுது, நான் ஜெருசலேமை பாரமான கல்லாக ஆக்குவேன் அப்படின்னு வருது. பாரமான கல்லாக அதை ஆக்குவேன் அப்படின்னு சொன்னது யாருக்கு? உண்மையிலேயே இஸ்ரவேலர்களுக்கு. இன்னைக்கு பாரமான கல்லாக இருக்கிறது அந்த ஜெருசலம் இஸ்ரவேலர்களுக்கு தான். ஆனா இதை தப்பாக புரிந்து கொண்டு தப்பாக விளக்கத்தை பிற போதகர்களிடத்திலிருந்து வாங்கி கொண்ட கிறிஸ்தவர்கள் என்ன இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, அதாவது ஜெருசலம் உலகத்துக்கே பாரமா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த ஜெருசலம் பாரமாக மாறிக்கொண்டிருப்பது யாருக்கு அப்படின்னா, தவறாக விளக்கம் கொடுத்தவர்களுக்குத்தான். இன்னும் சொல்ல போனா உபத்திரவ காலம் ஆரம்பமாக போகுது. இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த யூதர்கள் வெளிப்படையாக சொல்றாங்க, அரசாங்கமே வெளிப்படையாக சொல்லுகிறது, உபத்திரவ காலம் அடுத்த வருஷம் 2027 இருந்து ஆரம்பிக்க போது 7 வருஷம் மிக கடுமையாக இருக்கும்னு. ஆனா இங்க இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகத்துக்குத்தான் ஜெருசலம் பாரமான கல்லாக மாறப்போகிறது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னும் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பதிவு இது வரைக்கும் போதும். இந்த பதிவு உங்களுக்கு மிக நிச்சயமாக ஒரு புதிய கோணத்தை கொடுத்துருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த பதிவு இது வரைக்கும் போதுமானது. அடுத்த பதிவு இதை விட முக்கியமான ஒரு பதிவா இருக்க போகுது. அது என்ன அப்படின்னா, எப்படி இஸ்மாவேலர்களை கர்த்தர் பொருந்தி கொண்டு ஆட்சி அதிகாரத்துக்கு அவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறார் அப்படின்னும், அவர்கள் ஜெருசலேமையே எப்படி வெற்றி கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு விஷயத்தையும் பைபிள் வசனங்கள்ல இருந்து மட்டுமே நாம எடுத்து பார்க்க போகிறோம். ஒரு மிக முக்கியமான பதிவாக அது இருக்க போகுது. இந்த பதிவும் மிக முக்கியமான பதிவாகத்தான் இருக்கும். இந்த பதிவு மிக நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இத இன்னும் பல பேருக்கு பகிர்ந்து விடுங்க. இது பல பேருக்கு போய் சேர வேண்டிய பதிவு. இன்ஷா அல்லாஹ் நாம அடுத்த பதிவுல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பர்களே.